விவாக போஜனம்பு. ஆந்திரா டேஸ்டி ஃபுட் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுக்கு இப்போது எக்கு 65 செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 எக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு எக் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு 5 எக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸு இந்த பாருங்க, இப்படி, அப்புறம் இந்த இப்படி, அப்படி நம்ம சிக்கன் பீசஸ் மாதிரி இப்படி ஒரு எக்கு 8 பீஸு நறுக்கணும். பாருங்க, இந்த எக்கு நறுக்கி வச்சுக்கணும். நான் அதுக்கு பேட்டர் ரெடி பண்ணுறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது இந்த போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த கரம் மசாலா, இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனோட ஒரு ஸ்பூன் எடுத்து போடுறேன். இந்தாங்க, ஒரு ஸ்பூனு கரெக்டாக கரம் மசாலா. இது கார்ன்ஃப்ளவரு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனோட எனக்கு ஒரு 4 ஸ்பூன் தேவைப்படுது. இந்தாங்க, 4 ஸ்பூன் தேவைப்படுது. 5 ஸ்பூன் போடுறேன். 5 எக்ஸ் போடுறதுனால இந்தாங்க போட்டிருக்கேன். மைதா அதே மாதிரி ஸ்பூனு, மைதா ஒரு 2 ஸ்பூனு, இந்தாங்க 2 ஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். கலர் பவுடர் கொடுங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இந்தாங்க 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன் போடுறேன். 2.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். துள்ளுண்ட கலர் பவுடர் போடுறேன். இது ஆப்ஷனல் மட்டும், உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் போடுறேன். இந்தாங்க உப்பு, இந்த சின்ன ஸ்பூனோட 2 ஸ்பூன் போடுறேன். இந்த அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க. இது இந்த பேட்டரு தண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் நம்ம அது எக்கில் அந்த எக்கு மேலே எல்லோ இருக்குமில்ல, இந்த இதில் இருக்கணும். அதனால கொஞ்சம் திக்காக கலக்கிக்கிறோம். இப்படி இருக்குதான் அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பு மேலே எண்ணெய் வைக்கலாம். இந்த அடுப்பு பற்ற வச்சாச்சு. இந்த கொஞ்சம் மூளை எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எக்கு வெட்டி வச்சிருக்கோம்ல, இந்த பாருங்க. நம்ம இப்படி போடுறோம்னா இந்த எல்லோ இருக்குல்ல, இந்த எல்லோ அது மேலே இருக்குல்ல, நம்ம இப்படி பெனஞ்சோம்னா அந்த எல்லோ கலண்டுரும். அதனால நம்ம இப்படி போடணும். இப்படி போடணும். எக்காக போட்டால் அது ரொம்ப சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் நான் இப்போ நம்ம எப்படி சிக்கன் பீசஸ் இருக்குமோ
அந்த மாதிரி போடுறேன். இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இது ரசம் சாம்பார் வச்சு சாப்பாடுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அழகா வருது பாருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே போடலை, நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நான் செய்கிறேன். இதுக்காக ஏதோ ஒன்று தேடி போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமானந்தான். இது எக்குனால கொஞ்சம் நீங்கள் ஏர் பபிள்ஸ் இருக்குமா என்னமோ தெரியல, எனக்கு கொஞ்சம் தெரிச்சிருச்சு எண்ணெய், பார்த்துக்கோங்க. இந்த ஆனால் வராது, மோஸ்ட்லி அப்படி வராது, பார்த்துக்கோங்க. இந்தாங்க எக்கு 65 ரெடி ஆயிடுச்சு. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஃப்ரை பண்ணையில் கொஞ்சம் கவனமாக இருங்க, ஒன்று ஒன்றும் வெடிக்குது. வெடிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் தூரமாக இருந்துக்கணும், பார்த்து செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பெல் ஐக்கம் அனுப்புங்க. எக்கு 65 போட்ட மிஞ்சிச்சுல அந்த மாவு, அந்த மாவில் 2 வெங்காயம் நறுக்கி போட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். நல்லா மொறுமொறுனா சூப்பராக இருக்குது. அது வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இது அதையும் ரெண்டும் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சுக்கோங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். See you, bye bye.